ஸோ இன் திஸ் கேஸ் சிவனேஷ் வந்தாச்சு, அவ்வளோ எல்லாரும் வந்தாச்சு. ஓகே, ஸோ போர்டில் வந்து எத்தனை பேர் இருக்கணும்? மினிமம் வந்து தெர் வில் பி மினிமம் கிரைட்டீரியா 1 2 3 5 6 7 பார்த்தோம் நேற்று கரெக்டா. 1 2 3 5 6 கிளியர். அண்ட் இதுவே Yes, sir. வந்து 1% கம்பெனிக்கு 1, பிரைவேட் கம்பெனிக்கு 2, பப்ளிக் கம்பெனிக்கு 3. இப் சப்போஸ் வந்து லிஸ்டட் கம்பெனி இருந்தால் வந்து 5 அண்ட் தென் லிஸ்டட் கம்பெனிஸாக இருந்தால் 5 that and all you have seen கரெக்டா. Then top 500 listed company, top 1000 listed company by market capitalization that we have seen. Then chairperson non-executive director இருந்தா என்ன, chairperson வந்து non-executive chairperson promoter இருந்தா என்ன, ஓகேவா? ஸோ நான்-எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் சேர்மனா இருந்தா 1/3 இருந்தா போதும். நான்-எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் சேர்மனா இருந்தாங்கன்னா தென் 1/3 ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இருந்தா போதும். வேற நான்-எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரும் இருந்துட்டு பட் நீங்க சேர்பர்சனாவோ இல்லை சேர்பர்சனுடைய ரிலேட்டடாவோ இல்லை எனி ப்ரமோட்டடாவோ இருந்தீங்க அப்படின்னா தென் இன் திஸ் கேஸ் தென் ஹாஃப் ஆஃப் த போர்ட் ஷுட் ஹாவ் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ். கிளியர்? திஸ் வாட் யூ ஹவ் சீன். ஓகேவா? தென் இது குரூஷியலான பாயிண்ட். இதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துருச்சு. அண்ட் தென் உமன் டேரக்டர். ஸோ உமன் டேரக்டர் இருக்கணும். அப்புறம் 1 உமன் டேரக்டர் ஷுட் பி இண்டிபெண்டன்ட் டேரக்டர். அண்ட் தென் நான்-எக்ஸிக்யூட்டிவ் இண்டிபெண்டன்ட் பார்த்தோம். லிமிட் ஆஃப் டேரக்டர்ஷிப் மேக்ஸிமம் 20 தான் நீங்க வந்து டேரக்டர்ஷிப் ஹோல்ட் பண்ண முடியும். வேறஸ் இது வந்து மேக்ஸிமம் டேரக்டர்ஷிப் இன் பப்ளிக் கம்பெனிஸ் வந்து 10 தான். ஓகேவா? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேரக்டர்ஷிப் பப்ளிக் கம்பெனிஸ்ல எவ்வளோ? 10. இந்த 20 கவுண்ட் வந்து எது வராது? தூங்குற கம்பெனிக்கு தூசி தட்ட போனா அதுல கணக்கு எடுத்துக்கப்பட மாட்டாது. கிளியர்? தட் இஸ் டார்மன் கம்பெனிக்கு நீங்க எவ்வளவு டார்மன் கம்பெனிக்கு வேணும்னாலும் டேரக்டரா இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? பர்சனல் லைபிலிட்டி டைரக்டர்ஸ். ஸோ டேரக்டர்ஸ் வந்து என்ன பண்ணணும்? இஃப் சப்போஸ் வந்து 23 கம்பெனிஸ் ஆல்ரெடி இந்த கம்பெனிஸ் ஆக்ட் வரதுக்கு முன்னாடி இருந்தாங்க அப்படின்னா தென் he has to resign from 3 companies. அடிஷனல் டைரக்டர் எல்லோடைய ரெக்குயர்மெண்ட் என்னது? எல்லோடைய ரெக்குயர்மெண்ட் வந்து மேக்ஸிமம் 7 லிஸ்டட் கம்பெனிஸ் தான் நீங்க வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்க முடியும். அதே மாதிரி இப் சப்போஸ் ஒரு கம்பெனி நீங்க இந்த ஹோல் டைம் டைரக்டராவோ இல்லை மேனேஜிங் டைரக்டராவோ இருக்கீங்க அப்படின்னா தென் யூ கேன் சர்வ் ஆஸ் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இன் அட்லீஸ்ட் 3 லிஸ்டட் என்டிட்டி ஒன்லி. எப்போ? இன் ஜென்ரலா 7. இன் ஜென்ரலா எவ்வளோ? இன் ஜென்ரலா வந்து 7. என்ன 7? இன் ஜென்ரல் லிஸ்டட் கம்பெனிஸ்ல நீங்க இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்குன்னா மேக்ஸிமம் 7 லிஸ்டட் கம்பெனிக்கு நீங்க இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்கலாம். ஆனா நீங்க ஏதோ ஒரு கம்பெனில வந்து ஹோல் டைம் டைரக்டராகவும் இருக்கீங்க, இல்லைன்னா பார்ட் டைம் மேனேஜிங் டைரக்டராகவும் இருக்கீங்கன்னா தென் இன் தட் கேஸ் நீங்க 3 லிஸ்டட் கம்பெனிக்கு மட்டும்தான் இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்க முடியும். கிளியர்? ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹவ் சீன். தீஸ் ஆர் த crucial points we have discussed yesterday. பக்கா? தென் நவ் வி வில் சி போர்ட் கமிட்டி. ஓகே, நேற்று போர்ட் கமிட்டினா என்னன்றது ஒரு பேஸ் பார்த்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். டுடே வி வில் ஸ்டார்ட் போர்ட் கமிட்டி. சரிங்களா? கிளியர்? ஷால் வி ஸ்டார்ட்? எல்லாரும் ஃப்ரெஷ் மைண்டோட இருக்கீங்களா? சிவனேஷ், குட் மார்னிங் சிவனேஷ், இருக்கீங்களா? இருக்கு சார். குட் மார்னிங். வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க சிவனேஷ். இது ஆன் பண்றேன். ஓகே ஓகே, வெரி குட். ஃபைன். நோ எல்லாரும் இருப்பாங்க. எஸ், எவ்ரி ஒன் இஸ் தேர். நவ் இந்த பவர்ஸ் ஆஃப் த போர்ட் டு ஃபார்ம் ஏ கமிட்டி. ஸோ போர்ட் கிட்ட வந்து என்ன இருக்குன்னா அவங்க எவ்வளோ கமிட்டி தேவைப்படுது அவ்வளோ கமிட்டி வந்து தே கேன் ஃபார்ம். கிளியர்? திஸ் வாட் வி ஹவ் சீன் எஸ்டர்டே இட் செல்ஃப். ஓகேவா? ஸோ கமிட்டி எதுக்காக ஃபார்ம் பண்றாங்க? எல்லா விஷயத்தையும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தட் இஸ் இந்த போர்டாலே பார்த்துக்க முடியாது. அதனால தே வில் டெலிகேட் சம் பவர்ஸ் டு த கமிட்டி. ஃபார் தட் பர்பஸ் தே வில் ஃபார்ம் ஒன் கமிட்டி. தேர் ஆர் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கமிட்டி. அந்த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கமிட்டி என்னன்றது தான் we are going to discuss now. கிளியர்? அண்ட் அதுல ஃபர்ஸ்ட் தேர் ஆர் சம் மேண்டேட்டரி போர்ட் கமிட்டிஸ். எல்ஓடிஆர் வந்து கம்பெனிஸ் ஆக்ட்லயும் சில என்ன இருக்கு, கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரமும் சில இம்பார்ட்டன்டான நாட் இம்பார்ட்டன்ட் மேண்டேட்டரி போர்ட் கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்ற ப்ரொவிஷன் இருக்குது. அதே மாதிரி லிஸ்டட் கம்பெனி இருந்தால் தென் செபி எல்ஓடிஆர் வரும். எல்ஓடிஆர் பிரகாரமும் என்ன பண்ணணும்? சில தேர் ஆர் சம் கமிட்டிஸ் விச் டு பி மேண்டேட்டரிலி ஃபார்ம்டு. சரியா? நோ இதுல ஃபர்ஸ்ட் கமிட்டி நம்ம படிக்க போறது ஆடிட் கமிட்டி. என்ன கமிட்டி? ஆடிட் கமிட்டி. கிளியர்? இருக்கீங்களா எல்லாரும்? ஷால் வி ஸ்டார்ட்? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆடிட் கமிட்டினா என்னது? மீனிங் audit is the one of the main pillars of the corporate governance mechanism. இந்த ஸ்டோரிலாம் நம்மளுக்கு வேண்டாம். ஓகேவா? வாட் தே ஆர் கோயிங் டு டூ. ஆடிட் கமிட்டினா என்னது? ஆடிட் கமிட்டி மீன்ஸ் தே ஆர் த ஒன் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தே ஆர் த ஒன் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட்? தே ஆர் த ஒன் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆடிட்டர்ஸ், ரெக்கமெண்டிங் ஆடிட்டர்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஆடிட் ரிலேட்டடான எல்லா விஷயங்களுக்குமே தே வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். நம்ம இதுல என்னென்ன படிக்க போறோம் அப்படின்னா எப்ப வந்து ஐ ஹாவ் டு கன்ஸ்டிடியூட் ஆடிட் கமிட்டி. தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஜிபிகா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா
அதுக்கு வந்து ஆடிட் கமிட்டி அப்ளிகபிளா இல்ல மேண்டேட்ரியா? வாட் ஆர் ஆல் த கண்டிஷன் ஐ ஹவ் டு சாட்டிஸ்ஃபை ஸோ தட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஆடிட் கமிட்டி இஸ் மேண்டேட்டரி ஃபார் மை கம்பெனி. கிளியர்? ஸோ இப்போ ஆடிட் கமிட்டி எல்லாருக்கும் கிடையாது. யூ ஹாவ் டு சாட்டிஸ்ஃபை ஃபியூ கண்டிஷன்ஸ். யூ சாட்டிஸ்ஃபை ஃபியூ கண்டிஷன்ஸ் ஆர் எல்ஸ் இந்த கிரைட்டீரியால நீங்க மீட் பண்ணீங்கன்னா தென் யூ வில் பி யூ ஹாவ் டு ஃபார்ம் த ஆடிட் கமிட்டி. சார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? வாட் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் இட் அப்படின்னா, சிம்பிளி ரிமெம்பர், the more and more your business grows, you need to form more and more committees. அதுதான் வந்து இந்த இதோடைய மெயின் கிரக்ஸ். ஓகேவா? கிளியர்? அதாவது பெரிய கம்பெனிஸ் இருந்தாங்கன்னா then they have to mandatorily form a committee. First, obviously every listed companyக்கு வந்து என்னது, every listed public company this audit committee is applicable. every listed company போதும், அது எது பப்ளிக் கொடுக்கும்? every listed company, because every listed company is a public company, but not every public company is a listed company. புரியுதுல்ல அதெல்லாம்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லா லிஸ்டட் கம்பெனியும் மேண்டேட்லி தே ஹேவ் டு கன்ஸ்டிடியூட் ஆடிட் கமிட்டி. ஃபர்ஸ்ட் அதில் ஆடிட் கமிட்டியில் யார் யார் இருக்கணும், என்னென்ன பண்ணுவாங்கன்றதை வில் சி லேட்டர். ஃபர்ஸ்ட் வென் அட் வாட் டைம் யூ ஹவ் டு கன்ஸ்டிடியூட் த ஆடிட் கமிட்டி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லா லிஸ்டட் கம்பெனிஸ்க்கும் இட் இஸ் அப்ளிகபிள். பாயிண்ட் நம்பர் 1, இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் லிஸ்டட் கம்பெனி. தென் all public companies with a paid up share capital of rupees 10 crore. All paid up share capital, all public company paid up share capital எவ்வளோ? paid up share capital வந்து 10 crore இருக்கும் or more. Clear? அதே மாதிரி டேர்ன் ஓவர் வந்து 100 crores or more இருந்துருச்சு அப்படின்னா இல்ல, or இங்க எல்லாமே see this difference here. Everywhere we are using the term what? Everywhere we are using or, meaning ஒரு அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனி இருக்கு. என்ன இருக்கு? ஒரு அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனி இருக்கு. சரியா? அந்த பப்ளிக் கம்பெனில பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் 10 crore ஆர் மோர் இருந்துச்சுனாலோ, இல்ல வந்து டேர்ன் ஓவர் வந்து 100 crores ஆர் மோர் தாண்டிச்சுனாலோ, இல்ல வந்து பப்ளிக் கம்பெனிஸ்ல வந்து அக்ரிகேட் அவுட்ஸ்டாண்டிங் லோனு, டிபெஞ்சர்ஸ், டெபாசிட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து if it exceeds how much crores? If it exceeds 50 crore, then in that case audit committee has to be constituted. Clear? Easy? Any difficulty? ஓகேவா? சிம்பிள். எப்போ ஆடிட் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும் அதுதான் வந்து ரூல். தென் த பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஆர் டர்ன் ஓவர் ஆஃப் டிபெஞ்சர் இன் கேஸ் ஆஃப், இது எப்போ எடுத்துக்கணும்? லேட்டஸ்ட் ஆடிட்டட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். லேட்டஸ்ட் ஆடிட்டட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் எது இருக்குதோ ஆன் தட் டேட் யூ ஹவ் டு டேக். பக்கா? ஈஸி. நவ் the following classes of unlisted public companies shall not be covered for the above purpose. joint venture, wholly owned, dormant companyக்கு இந்த ரெகுலேஷன்ஸ் தேவையே கிடையாது. கிளியர்? இது இருக்கும். ஓகே. Now composition of audit committee. என்னது? composition of audit committee. First, so audit committee ஓட செக்ஷன் என்னதுன்னா section 177. செக்ஷன் என்னது? section 177. Before going to this, let me ask few section numbers பார்க்கலாம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்ட்டு, so that யார் யார் தூங்குறீங்க கண்டுபிடிச்சு. ரெடி? rapid fire ரவுண்டுக்கு ரெடியா? சிவனேஷ், ஜிபிகா? உடனே ஜிபிகா காணாம போயிட்டாங்க. வந்துட்டாங்களா? ரெடியா? ஓகே. செக்ஷன் 164. குட் மார்னிங் சிவனேஷ். செக்ஷன் 164. Disqualification of directors. Madam. Then section 177. இதுக்கெல்லாம் ஆன்சர் ப்ளீஸ். Audit committee, sir. இப்பதாங்க கேட்டேன். ஓகே. செக்ஷன் 96 சிவனேஷ். Section 96, annual general meeting. செக்ஷன் 100 சச்சின். Extraordinary general meeting. ஓகே. செக்ஷன் 149 ரஷீத். 149 வந்து criteria for independent director. ஓகே ஃபைன். Then Section 149(6). பக்கா. Subsection. வெரி குட் ஃபைன். தென் வேற என்னது? செக்ஷன் 167 பார்க்கலாம். இது எத்தனை பேர் சொல்றீங்க? Section 167 வந்து மேடம் ரஷீத். ஊட்டிக்கு போற செக்ஷன் vacate of. என்ன கரெக்டா விட்டு வெக்கேஷன் ஆஃப் ஆஃபீஸ். ஓகே சார், வெக்கேஷன் ஆஃப் ஆஃபீஸ்ல என்ன தெரியுமா? தெரியல சார். அந்த ஆஃபீஸ்ல இருப்பாங்க இல்லையா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், ஒரு வருஷம் ஃபுல்லா தே வில் பி ஒர்க்கிங். ஸோ அடுத்த மார்ச் எண்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் வெக்கேட் அண்ட் தே வில் கோ ஃபார் ட்ரிப். தட் இஸ் கால்ட் வெக்கேஷன் ஆஃப் ஆஃபீஸ்.
வெக்கேஷன் ஆஃப் ஆஃபீஸ்னா என்னன்னா தே ஹேவ் டு கோ, மீனிங் தே ஹேவ் டு ரிசைன். ஒன்ஸ் ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா தே ஹேவ் டு வெக்கேட் த ஆஃபீஸ்னா தே ஹேவ் டு பொட்டி பொட்டிக்கெல்லாம் தூக்கிட்டு தே ஹேவ் டு கோ. ஸோ அந்த போஸ்ட் வந்து வேக்கண்ட் அப்படின்றது தான் வெக்கேஷன். த போஸ்ட் இஸ் வேக்கண்ட், தட் இஸ் கால்டு வெக்கேஷன் ஆஃப் ஆஃபீஸ். ஓகே, பரவாயில்ல. ப்ராக்ஸி. ப்ராக்ஸி. ப்ராக்ஸிக்கான செக்ஷன் என்னது? சரி, ப்ராக்ஸிக்கான செக்ஷன் சொல்லுங்க. Not 5. எஸ் மேடம். வாட் இஸ் த செக்ஷன் ஃபார் ப்ராக்ஸி? 105, sir. 105. வெரி குட். ஓகே, ஃபைன். ஸோ நேற்று டெஸ்ட்ல கேட்டது 1 2 3 க்கு என்ன சார்? 1 2 3 1 2 3 சொல்லுங்க. கரெக்ட். எல்லாரும் 1 2 3 சொல்லுங்க. 1 2 3 சொல்லுங்க. வாட் இஸ் 1 2 3 என்னது? டிவிடெண்ட் சார். சூப்பர். ஏதாச்சும் டிஃபிகல்ட் கொஸ்டின் கேளுங்க சார். ஈஸி கொஸ்டின்லாம் கேட்டு என்னோட டைம் ஆன்சர் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் சார். கஷ்டமா ஏதாச்சும் கொஸ்டின் கேளுங்க, அப்போ ஆன்சர் பண்ணுறேன். குட் குட் குட். சரி, 124 என்னது அப்போ? நல்லது. எத்தனை நாளைக்குள்ள டிவிடெண்ட் ஐ ஹேவ் டு டிக்ளேர்? வித்தின் ஹவு மெனி டேஸ்? 30 days. 30 days டிக்ளேர் எத்தனை பண்ணி நாளைக்குள்ளார நான் வந்து டிக்ளேர் கிடையாது, டிவிடெண்ட் பே பண்ணணும். பே பண்ற 30 டேஸ்க்குள்ள எத்தனை நாளைக்குள்ளார ஐ ஹேவ் டு டெபாசிட் டிவிடெண்ட் அமௌண்ட் இன் த பேங்க்? 15 days. 7. எல்லாருமே தப்பு. ஓகே. டிவிடெண்ட்டுக்காக எடுத்து வச்ச காசை எத்தனை நாளைக்குள்ள ஐ ஹேவ் டு டெபாசிட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜிஎம்ல 30 days. பண்றேன், தட் பே பண்றது தான் 30 days. எத்தனை நாளைக்குள்ள ஐ ஹேவ் டு ட்ரான்ஸ்ஃபர் இட் டு பேங்க் அக்கௌண்ட்? மீனிங் நான் ஏஜிஎம்ல வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் 1 லட்ச ரூபா டிவிடெண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 1 லட்ச ரூபாய் ஒரு மாசத்துக்குள்ள கொடுத்துருங்க, 30 டேஸ்க்குள்ள கொடுத்துடணும். நான் கேட்கற கொஸ்டின் என்னன்னா எத்தனை நாளைக்குள்ள அது செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் அதுதான் கண்டிஷன். அங்க இருந்தா கொஸ்டின் வில் ஸ்டார்ட். தி ப்ரொவிஷன் itself will start from there. Come on. நம்ம மீட்லயே அதுக்கு ஆன்சர் இருக்குது. 5. அவ்வளவுதான் சார். 5 daysக்குள்ள you have to 5 daysக்குள்ள you have to transfer it to separate bank account and you have to pay within 30 days. What if you don't pay within the, I mean, அந்த 30 days வந்து say for example வந்து ஷாலினி வந்து didn't get the dividend. ஷாலினியோட பேங்க் அக்கௌண்ட் தப்பா கொடுத்துட்டாங்க, போகல. So in that case what the company is supposed to do? IFS. IFSC. நல்லது. அன்பெய்டு டிவிடெண்ட் அக்கௌண்ட்ல போட்டுருணும். Very good, Rashid. Has to be transferred to unpaid dividend account within how many days? Within Dhoni days. Within how many days? Within 7 days. within 7 days. When you can transfer to IEPF? செவன் இயர்ஸ் கழிச்சு சார். யாரும் வந்து எடுக்கலாம். எக்ஸாக்ட்லி. யாரும் வந்து கேட்காம அனாமத்தா இருந்துச்சுன்னா 7 years கழிச்சு தான் யூ ஹேவ் டு ட்ரான்ஸ்ஃபர் இட் டு IEPF, நாட் 7 days. சரி, அன்பெய்ட் டிவிடெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. இப்போ வாட் ஆர் த ப்ரொசீஜர் த கம்பெனி ஹஸ் டு டு? வாட் ஆர் த சடங்கு த கம்பெனி? வெப்சைட்ஸ்ல குட் ரஷித். பா, என்ன என்னையா இருக்கிறாரு? ஃபைன் ஃபைன் ஃபைன். புரிஞ்சா? வெப்சைட்ல வந்து they have to disclose யாரு, ஊர் பேரு, என்ன ராசி, என்ன நட்சத்திரம், அது எல்லாத்தையும் they have to upload in their website. Clear? Okay. Very good. சரி, அப்புறம் லாஸ்ட் ஒரே ஒரு டிஸ்கஷன், அதுக்கப்புறம் லெட்ஸ் கெட் பேக் டு த செஷன். இன்னும் காலையில அப்படியே ஒரு மாதிரி டல்லா இருக்கிற மாதிரி இருந்தேன் அந்த கொஸ்டின் கேட்கறது. நேத்து விஜய் என்ன கொஸ்டின் கேட்டுமா? சிவனேஷ் பாத்தீங்களா விஜய் என்ன கொஸ்டின்? அந்த கொஸ்டின்ல என்ன பிரச்சனை? எஸ் மேடம். வாட் இஸ் த ப்ராப்ளம் இன் தட் விஜய் என்ன கொஸ்டின்? ஷாலினி நீங்க ஆன்சர் பண்ணீங்களா அந்த கொஸ்டின்? விஜய் என்ன கொஸ்டின் இல்ல சார். தெரியலையா? நேத்து காலையில எடுத்தது அந்த கொஸ்டின், நேத்து டெஸ்ட்ல. இல்ல, எனக்கு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும். சரி சரி, ஓகே. எழுதினவருக்கு அனுப்புனீங்களா நீங்க ஃபர்ஸ்ட்? இன்னும் இல்லை சார். ஏன் மேடம்? நான் கிளாஸ் முடியட்டும், நான் கேலண்டர்ல நல்ல நேரம் பார்த்து சொல்றேன், அந்த டைம்ல அனுப்புறேன். ஓகே சார். அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? ஓகேவா?
என்ன சொல்றது? சி, நேத்து கொஸ்டின் என்னன்னா, டிப் விஜய் அண்ணா வந்து என்ன பண்ணிருக்காரு, ஹி இஸ் ஜாயினிங் ஒன் கம்பெனி, சரியா? அது வந்து லிஸ்டட் கம்பெனி, ஓகேவா? அந்த லிஸ்டட் கம்பெனில என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றாங்கன்னா, நீங்க வந்து எங்க கம்பெனில டேரக்டரா இருந்துக்கோங்க, பட் இது இல்லாம 3 கம்பெனில தான் நீங்க டேரக்டரா இருக்க முடியும் அப்படின்றாங்க. விஜய் அண்ணா என்ன சொல்றாருன்னா, அது எப்படி நீங்க சொல்லலாம், நான் வந்து குவாலிஃபைடு சிஎஸ், அது ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன், அது பெருசா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது அந்த கொஸ்டின்ல ஜஸ்ட் உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக ஒரு சிஎஸ் சொல்லியிருந்தேன். ஏன் சிஎஸ் டைரக்டர் ஆக முடியாதா என்ன? whoever can become a director, ஜஸ்ட் சிஎஸ்ன்றது அவர் குவாலிஃபிகேஷன், சோ பி இட். அவர் சிஎஸ், சரி நீங்க சிஎஸ்ன்றது கம்பெனி செக்ரட்டரி கொடுத்தீங்க, சிஎஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸா கூட இருக்கலாம், அப்படிதான் எல்லாரும் கேட்கறாங்க. சிஎஸ் படிக்கிறீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸா தான் கேட்கறாங்க உங்களை, புரியுதா? ஸோ ஜஸ்ட் கன்ஃபியூஸ் பண்றதா கொடுத்துலேன். அதை வச்சு இதுக்கு வந்து டு திங்க் தட் அண்ட் ஆல் யூ ஷுட் நாட் திங்க் வாட் யூ டு திங்க். ஆஸ் பர் செபி எல்ஓடிஆர் என்ன சொல்லுதுன்னா, மேக்ஸிமம் 6 இதுல வந்து நீங்க டேரக்டரா இருக்கலாம், கரெக்டா? மேக்ஸிமம் எத்தனை இதுல இருக்கலாம்? மேக்ஸிமம் 6 லிஸ்டட் கம்பெனிஸ்ல நீங்க டேரக்டரா இருக்கலாம். 7 தானே சார்? சாரி, 7 லிஸ்டட் கம்பெனிஸ்ல நீங்க டேரக்டரா இருக்கலாம், ஓகேவா? எத்தனை கம்பெனிஸ்ல? 7 லிஸ்டட் கம்பெனிஸ்ல நீங்க டேரக்டரா இருக்கலாம் அப்படின்னு யார் சொல்றது? எல்ஓடிஆர் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா, if any company in which you are being appointed as an director, if that company has any restriction, okay, if that company has established any restriction by passing special resolution, then you have to adhere to that. ஸோ இங்க என்ன பண்ணிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் அண்ணா ஜாயின் பண்ண கம்பெனி வந்து ரிலையன்ஸ் கம்பெனி அப்படின்னா, அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில வந்து தேவ் பாஸ் ஸ்பெஷல் ரெசல்யூஷன், எங்க டேரக்டர் வந்து எங்க கம்பெனி பிளஸ் 3 கம்பெனிக்கு மேல எந்த கம்பெனில டேரக்டரா இருக்கக்கூடாது அப்படின்றது அவங்களோடது. தென் திஸ் ஹாவ் டு பி ஃபாலோடு பை விஜய் அண்ணா. ஹீ கேனாட் சே தட் நான் தான் வந்து தமிழ்நாட்டிலே வந்து நான் சொடக்கு போட்டா வந்து எவ்ரி திங் வில் ஹேப்பன், மரம் கூட ஆடாது, செடி கூட அசையாது, தட் அண்ட் ஆல் ஃபைன். பட் இஃப் சம்திங் இஸ் பீங் ரிட்டன் இன் த ரிலையன்ஸ் கம்பெனிஸ் ஸ்பெஷல் ரெசிடென்ட் பாஸ் பண்ணி ஒரு விஷயம் இருக்குன்னா, யூ ஹேவ் டு அட்ஹர் டு இட். அப்போ நீங்க மேக்ஸிமம் 3 தான் இருக்க முடியும். அப்போ ஹவு யூ ஹேவ் டு ரைட் த ஆன்சர்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரைட் த ப்ரொவிஷன், தென் ஃபேக்ட்ஸ் ஆஃப் திஸ், தென் கன்க்ளூஷன் என்ன எழுதணும் அப்படின்னா, ஈவன் தோ ஆஸ் பர் த செபி எல்ஓடிஆர் the maximum number of directors to be appointed, the maximum number of directorship one person can hold in listed company is maximum 7. If there is any specific restrictions made by the company by way of passing special resolution, then the director has to adhere to it. This is the conclusion. By referring to this, we can conclude that Vijay Anna's contention is wrong. புரியுது? இதுல கன்ஃபியூஷன் ஆகுது என்ன இருக்குதான் ஜிபிகா? எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? இல்ல சார், ஓகே. சொல்லுங்க. எனக்கு தெரியும் சார். எப்படி சார் ராங்னு வரும்? நான் வேணா அஜித்தின் கொஸ்டினை மாத்தி கொடுத்துட்டுமா? இல்ல அதுக்காக சார் சீரியஸா கேக்குறேன். அவரு வந்து ஒரு கம்பெனில தான் டைரக்டரா இருக்காரு. இல்ல மேடம், அவர் ஒரு கம்பெனி டைரக்டரா கிடையாது. அவர் இன்னும் வந்து அவர் நிறைய கம்பெனில டைரக்டரா இருக்கலாம், ஓகேவா? ஹீ இஸ் பிளானிங் டு பிகம் அ டைரக்டர் இன் மெனி கம்பெனிஸ், சரியா? இவங்க என்ன பண்றாங்கன்னா, விஜய் அண்ணா போகும்போதே வந்து அபஸ்குணமா நீங்க வந்து 3க்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்குதான் விஜய் அண்ணா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நீங்க ராங்கு, நான் வந்து கம்பெனிலாவே நீங்க தப்பு அப்படின்னு. ஸோ அந்த கம்பெனிலாவே தப்புன்னு சொல்றது மீனிங் என்னன்னா, வாட் ஹீ திங்கிங் இன் ஹிஸ் மைண்ட் அப்படின்னா, 7 டேரக்டர்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்க முடியும் அப்படின்றது லால தெளிவா எழுதியிருக்கேன். நீங்க எப்படி என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் 3 அப்படின்றதுதான் கொஸ்டின், புரியுதா? ஃபார் தட் யூ ஹேவ் டு கிவ் தி ஆன்சர் லைக் திஸ். ஈவன் தோ எல்ஓடிஆர்ல சொல்லியிருந்தாலும் கூட, எல்ஓடிஆர்ல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க தட் if suppose any company is putting restriction on you by passing special resolution, then you have to adhere to it. Obviously this is for what? It is in order to maintain the independence of the director as well as உங்களுடைய, so that you will be able to concentrate properly on that company affairs. Because just to see how much compliance or how big it will be, listed company or director இருக்கீங்கன்னா, just imagine how much responsibility you will be having. Clear? So that in order to safeguard the company as well as the interest of the stakeholders, if any restrictions you are bringing, then companies that will be happy. பக்கா? ஜிபிகா நீங்க என்ன பண்ணுங்க, நான் ஒரு ப்ராசஸ் சொல்றேன், அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்க. உங்க புக்ல ஒரு எழுத்து விடாம
அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் தெளிவா படிச்சுட்டு அப்புறமா யூ கோ அண்ட் செக் தி கொஸ்டின் தென் கம் அண்ட் டிபேட். கிளியர்? ரஷீத், உங்களுக்கு புரிஞ்சுதா இப்போ? காட் கன்க்ளூஷன்? சார் ஓகே. சரி, விஜய் அண்ணா இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டாரு விஜய் அண்ணா டெஸ்ட்ல. ஓகே, கம் பேக். ஸோ செக்ஷன் 177 என்னது? செக்ஷன் 177 வந்து ஆடிட் கமிட்டி. ஓகேவா? செக்ஷன் 177 என்னது? செக்ஷன் 177 இஸ் ஆடிட் கமிட்டி. அண்ட் இதுல ரெண்டு இருக்கு. இப்போ என்னவும் பார்க்கணும். நம்ம வந்து யாரு? வி ஆர் சிஎஸ். ஓகேவா? ஸோ நீங்க சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறீங்க. ஐ மீன் சின்ஸ் யூ பீங் எ சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் டூ திங்ஸ். யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் வாட்? யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் டூ திங்ஸ். உங்களுக்கு வந்து கம்பெனிஸ் ஆக்ட் வந்து ரைட் கண்ணு அப்படின்னா எல்ஓடிஆர் வந்து லெஃப்ட் கண்ணு. கிளியர்? ஸோ இது ரெண்டுத்தையுமே யூ ஹேவ் டு டேக் கேர். சார் அப்போ வந்து செக்ரட்டரி ஸ்டாண்டர்ட் இருந்தேன் அப்படின்னா டேக் தட் அஸ் அ நெட்ரிக்கன். ஓகேவா? ஸோ அது எங்க குழப்பம் வந்துச்சுன்னா அப்பப்போ யூ வில் ஓப்பன் தட். இஃப் யூ ஹேவ் எனி கன்ஃபியூஷன் இன் தட் யூ வில் ஓப்பன் தட் தென் கம். ஸோ நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்? ப்ரொவிஷன் செக்ஷன் 177 படி எவ்வளோ இருக்கணும்னு சொல்றாங்கன்னா மினிமம் டேரக்டர் வந்து 3 மெம்பர்ஸ் இருக்கணும். மினிமம் டேரக்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கணும்? 3 மெம்பர்ஸ் ஷுட் பி த மினிமம் டேரக்டர்ஸ். எதுல? ஆடிட் கமிட்டியில. எதுல? ஆடிட் கமிட்டியில மினிமம் 3 மெம்பராச்சும் டேரக்டரா இருக்கணும். எல்லோடியரும் ஓகே, அதே தான். எல்லோடியரும் என்னது? ஓகேன்னு ஒத்து போறாங்க. யார் கூட? கம்பெனிஸ் ஆக்ட் கூட. தென் இப்போ இண்டிபெண்டன்ட் டேரக்டர் எவ்வளோ இருக்கணும்? என்ன டேரக்டர்? இண்டிபெண்டன்ட் டேரக்டர். இண்டிபெண்டன்ட் டேரக்டர்னா யாரு? இண்டிபெண்டன்ட் டேரக்டர் இஸ் டேரக்டர் as mentioned in section 149. கிளியர்? நானும் அதான் உங்க புக்ல அதான் சொல்றேன், நானும் அதான் சொல்றேன். தென் இண்டிபெண்டன்ட் டேரக்டர்ஸ் எவ்வளவு இருக்குன்னா the total மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. என்னது? என்ன பார்க்கணும்? மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. அந்த மெம்பர்ல மெஜாரிட்டி ஷுட் பி த இண்டிபெண்டன்ட் டைரக்டர். என்னது? மெஜாரிட்டி ஷுட் பி த இண்டிபெண்டன்ட் டைரக்டர். யார் சொல்றது இத? கம்பெனிஸ் ஆக்ட் சொல்றாங்க. யார் சொல்றாங்க? கம்பெனிஸ் ஆக்ட் சொல்றாங்க. இப்போ எல்ஓடிஆர் என்ன சொல்லுது? அட்லீஸ்ட் 2/3 of the members of audit committee shall be independent directors, and in case of listed company having outstanding SR equity. SR equity share என்ன சார்? ஸ்பெஷல் ரெசல்யூஷன்ல பண்ண ஈக்விட்டி ஷேரா? எஸ்ஆர் ஈக்விட்டி ஷேர்னா என்னது? குயிக் சொல்றது கஷ்டம் தான். என்ன? ஸ்பெஷல் ஓட்டிங் ரைட்ஸ் சார். எஸ்ஆர் ஈக்விட்டி ஷேர்னா ஸ்பெஷல் ஓட்டிங் ரைட்ஸ். இது யாருக்கு இருக்குன்னா இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஷேருக்கே வந்து மோர் தென் 1 voting ரைட்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகே, ஒரு ஷேருக்கே வந்து மோர் தென் voting ரைட்ஸ் அப்படின்றது ஒரு ஷேருக்கு வந்து எக்ஸ்ட்ரா பவர் இருக்கும். ஒரு ஷேருக்கே வந்து பயங்கர பவர் இருக்கும். சரிங்களா? அதான் வந்து அவுட்ஸ்டாண்டிங் எஸ்ஆர் equity shares அப்படின்னா this SR equity share, this special voting right share equity shares will be issued at the time of startup founders. அவங்களுக்கு வந்து இந்த SR equity shares இருக்கும். சரிங்களா? கிளியர்? இப்போ listen this point very carefully. In general, independent directors வந்து as per section 177 majority should be the independent directors. முடிஞ்சிருச்சு. பட் LODR என்ன சொல்லுதுன்னா 2/3 of the members shall be independent director. If you want, I can write it here also so that நீங்க எல்லாருக்கிட்ட சாஃப்ட் காப்பி புக் இருக்குல்ல, லேட்டஸ்ட் புக் ஷாலினி. லிசனிங்க. சி, ஸோ நார்மலா இங்க எவ்வளோ வந்து மெஜாரிட்டி என்னது? சே ஃபார் எக்ஸாம்பிள் 12 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ மெம்பர்ஸ்? 12 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இன் தட் கேஸ் இதுல வந்து மெஜாரிட்டி எவ்வளோ? 7. ஓகேவா? மினிமம் வந்து 7 வந்து எவ்வளோ இருக்கணும்? இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இருக்கணும். பட் இன் திஸ் கேஸ் 2/3 இருக்கணும். 2/3னா எவ்வளோ? 8 பேர் சார். 12 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா தென் மினிமம் எத்தனை பேர் அதுல இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்கணும்? 8 பேர் இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்கணும். எத்தனை பேர்? 8 டைரக்டர்ஸ் should be independent director. அவுட் ஆஃப் எவ்வளோ? 12 மெம்பர்ஸ்ல டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து you have to calculate. புரியுது? கிளியர்? தென் இன் திஸ் கேஸ் அதே மாதிரி சப்போஸ் ஸ்பெஷல் எஸ்ஆர் ஈக்விட்டி ஷேர்னு வச்சுக்கோங்களேன், தென் ஆடிட் கமிட்டி ஷுட் கம்பரைசஸ் ஒன்லி இண்டிபெண்டன்ட் டைரக்டர். இண்டிபெண்டன்ட் டைரக்டர் மட்டும்தான் இருக்கணும். எதுல? இஃப் சப்போஸ் உங்க கம்பெனில வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் சிவனேஷ் ஸ்டார்டட் கம்பெனி, சரிங்களா? அந்த கம்பெனில அவர் மட்டும் தான் ஷேர்ஸ் வச்சிருக்காரு. தட் இஸ் ஸ்பெஷல் ரைட்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் வச்சிருக்காரு சிவனேஷ் அப்படின்னா
ஒன்ஸ் சிவனேஸ்வர கம்பெனி நல்லா வளர்ந்துருச்சு நவ் இட் ஹஸ் பிகம் பப்ளிக் கம்பெனி. பப்ளிக் கம்பெனி வேற கவர்மெண்ட் கம்பெனி வேற, அந்த இதெல்லாம் நான் இப்ப குழப்ப மாட்டேன், சொல்ல மாட்டேன். அதெல்லாம் டவுட்னு கேட்டு வந்துடாதீங்க. தெரியும் சார். ஓகே அப்பாடி. ஓகே, என்ன சொல்றீங்க? பப்ளிக் கம்பெனி. சிவனேஸ்வரன் பெரிய கம்பெனி ஆயிடுச்சு. பெய்ட் அப் கேபிட்டல் வந்து 11 crores ஆயிடுச்சு. இப்ப சொல்லுங்க, சிவனேஷ் வந்து ஆடிட் கமிட்டி ஃபார்ம் பண்ணணுமா கூடாதா? மேண்டேட்டரி ஆடிட் கமிட்டி ஃபார்ம் பண்ணியே ஆகணும். இப்ப இந்த ஆடிட் கமிட்டில எத்தனை பேர் இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்கும்னா அத்தனை பேரும் இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்கும். அத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்னா அத்தனை பேரும் இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்கும். மீனிங் 3 டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்றீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஆடிட் கமிட்டில இருக்கிற டைரக்டர், தென் 3 டைரக்டருமே என்னவா இருக்கணும்? இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்கும். புரியுது? கிளியர்? இது வந்து பெட்டர் யூ ரைட் இட் அஸ் கேஜிஎஃப்னு எழுதிக்கோங்க, so that you can understand it easily. ஓகேவா? புரியுது சார்? கேஜிஎஃப் என்ன சார் சொல்ற வரீங்க? ஆடிட் கமிட்டி ஹேவிங் ஸ்பெஷல் ஓட்டிங் ரைட் இருக்குது அப்படின்னா அதுல இருக்கிற 5 டைரக்டர்ல ஏதோ ஒரு டைரக்டர் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் கிடையாது, இருக்கிற 5 டைரக்டருமே இண்டிபெண்டன்ட் டைரக்டர். அதுதான் அதோட இது. கிளியர்? கேஜிஎஃப் படல எல்லாரும் பாத்தீங்க தானே? இன்னும் டைலாக் வரும், அது பண்ணு தானே சார்? பண்ணுக்கு இல்ல 10 பேர் அடிச்ச நான் 10 பேர்ல 10 பேர்ல யாரோ ஒருத்தர் நடிச்ச பெரிய நான் நடிச்ச 10 பேருமே சார் அப்படிதான். தப்பு சார், தப்பா சொல்லாதீங்க சார். சரி நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. சொல்லுங்க. 10 பேர் அடிச்சு டான் ஆகல, நான் அடிச்ச 10 பேருமே டானு தான் சார். ஓகே மேடம், நோட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்ல கேட்டா நான் கரெக்டா எழுதுறேன். இதெல்லாம் ஞாபகம் இருக்க மாட்டீங்க, நீங்க எப்பயாச்சும் மாட்டீங்களே. டிட் ஃபார் டேட்டா பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இந்த மாதிரிதான் ஏதாச்சும் ஒண்ணு ஜிபிகா சொல்லி ஏன்டா சொன்னோன்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க அப்பப்போ. ஃபைன், எனிவே குட். ஓகேவா? ஸோ இது எதுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள்? இந்த கண்டிஷன் எதுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள்னா, ஸோ இப்போ ஞாபகம் வச்சு ஹவு யூ ஹேவ் டு ரிமெம்பர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இருக்காங்க ஆடிட் கமிட்டியில. ஃபர்ஸ்ட் ஹவு யூ ஹேவ் டு ரிமெம்பர் ஆடிட் கமிட்டி, சரியா? ஸோ ஆடிட் கமிட்டியில மெஜாரிட்டி ஆஃப் த டைரக்டர் ஷுட் பி இண்டிபெண்டன்ட் டைரக்டர், ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இது வந்து நார்மல், இது வந்து என்னது நார்மல். இப்போ சிஎஸ் ஸ்டூடெண்டா யூசிங், இப்போ சிஎஸ் ஸ்டூடெண்டா யூசிங் போது என்னது எல்ஓடிஆர் அப்ளிகபிள். எல்ஓடிஆர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா 2/3 ஆஃப் த டைரக்டர் ஷுட் பி இண்டிபெண்டன்ட். And in that, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, if suppose if in that company something was having special rights voting share, SR voting rights இருக்கு, equity shares இருக்குதுன்னா, then in that case இருக்கிற எல்லாருமே இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்கும். That's it. Now chairperson, so company that does not prescribe that the chairman of the audit committee shall be independent director. Audit committeeல வந்து ஆடிட் கமிட்டியோட சேர்மன் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஆடிட் கமிட்டியோட சேர்மன் வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டரா தான் இருக்கணும் அப்படின்னு கம்பெனிஸ் ஆக்ட் சொல்லல. ஆனா யாரு சொல்றாங்க? எல்ஓடிஆர் சொல்றாங்க, சரியா? ஸோ ஆடிட் கமிட்டி இருக்கு, அந்த ஆடிட் கமிட்டில சேர்பர்சன் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகேவா? அந்த சேர்பர்சன் வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டரா தான் இருக்கணும்னு கம்பெனிஸ் ஆக்ட் சொல்லல, ஆனா எல்ஓடிஆர் சொல்லுது. தென் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், majority of the audit committee including chairperson must have the ability to read and understand the financial statement. இந்த பாயிண்ட்ல இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆடிட் கமிட்டின்ற பாயிண்ட் கேட்டா யூ ஹேவ் டு ரைட் திஸ். அந்த ஆடிட் கமிட்டில இருக்கிற டைரக்டர் இருக்காங்க இல்லையா, த மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மெம்பர்ஸ் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 10 பேர் இருக்கணும், அதுல 7 பேருக்கு வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரிஞ்சிருக்கணும்? எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதுவும் என்ன எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்? ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு அறிவு இருக்கணும். ஸோ ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் பண்ற அளவுக்கு அறிவு யாருக்கு இருக்கும் நம்மளுக்கு? இன் ஜென்ரலி சிஎஸ்சி, எம்ஏ, சிஎஸ்சி, எம்பிஏ. கிளியர்? தட் இஸ் வாட் தே ஆர் ட்ரைங் டு சே. நவ் எல்ஓடிஆர் படி என்னன்னா, ஆல் மெம்பர் ஆஃப் ஆடிட் கமிட்டி நீட் டு பி financial literate and at least one member shall have accounting or related financial management expertise. ஸோ இங்க பாருங்க சார், இதுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னா, லிசன் கேர்ஃபுல்லி. இங்க வந்து எது மெஜாரிட்டி? எங்க மெஜாரிட்டி எதுல? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் வந்து மெஜாரிட்டி. ஓகே, மெம்பர்ஸ் வந்து மெஜாரிட்டி வந்து ஆடிட் கமிட்டில இருக்கிறவங்க வந்து என்னவா இருக்கணும்?
எழுத புரியுது. படிக்க தெரிஞ்சுக்கணும், தட் இஸ் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட். பட் இங்க என்னது, இங்க மறுபடியும் கேஜிஎஃப் ப்ரொவிஷன் தான் வரும். தட் இஸ் எல்லா மெம்பருமே ஷுட் ஹேவ் ஃபினான்ஷியல் லிட்ரஸி இருக்கணும், சரிங்களா? அண்ட் அட்லீஸ்ட் ஒரு மெம்பராச்சும் என்ன இருக்கணும், அக்கௌண்டிங் எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும் அதுல. ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஷுட் பி சிஎஸ்சி எம்எஸ்சிஎஸ், அதுதான் அதுக்கான மீனிங். presence in AGM, so not providing the act. However, SS2, so actல வந்து AGMல அவர் வந்து present இருக்கணுமா, இல்ல எப்ப present இருக்கணும், எப்ப present இருக்க தேவையில்ல, that and all they have not given specifically in the act. But SS2 வந்து இதெல்லாம் கவர்ன் பண்ணுது. ஏன்னா SS2 தான் என்னது, செக்ரட்டரியல் ஸ்டாண்டர்ட் 2 தான் வந்து என்னது, ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கான ஸ்டாண்டர்ட் வந்து SS2. ஓகேவா? 7 SS3 என்னது? எஸ் ரஷித். SS2 வந்து மீட்டிங்க்கு, SS3 வந்து எதுக்காக? டிவிடெண்டுக்காக. என்ன என்ன ரஷித்? டிவிடெண்ட் சார். வெரி குட் ரஷித், வெரி குட், வெரி குட், வெரி குட். சூப்பர் ரஷித். The chairperson of the audit committee shall be present at the annual general meeting to answer to shareholders query. இதுல என்ன சொல்றாங்கன்னா, not provided in the act. ஸோ ஆக்ட்ல வந்து சொல்லல பிரசன்ஸ் ஆஃப் ஏஜிஎம்ல வந்து இண்டிபெண்டன்ஸ் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்ன்றதுலாம். பட் SS2 வந்து சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, ப்ரொவைட் தட் எய்தர் த சேர்மன் ஆஃப் த கமிட்டி ஆர் எனி அதர் மெம்பர் ஆஃப் த கமிட்டி ஆத்தரைஸ் பை சேர்பர்சன் கேன் அட்டெண்ட் த ஜெனரல் மீட்டிங் ஆன் பிஹாஃப் ஆஃப். ஸோ என்ன சொல்ல வரோம்னா, ஜெனரல் மீட்டிங்கோ இல்லை ஏஜிஎம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஆடிட் கமிட்டியில இருக்கிற மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணணுமானா ஆக்ட்ல ஸ்பெசிஃபிக்கா எதுவும் சொல்லலை, நீங்க போகணும், போக தேவையில்லை அப்படின்றது. பட் SS2 செக்ரட்டரியல் ஸ்டாண்டர்ட் 2ல வந்து தே ஹவ் மென்ஷன் தட் சேர்மனோ இல்ல சேர்மன் வந்து ஆத்தரைஸ் பண்ணி இன்னொருத்தனையும் he has to send to attend the general meeting. இப்போ எல்லோடையர் என்ன சொல்லுதுன்னா, the chairperson of the audit committee shall be present at the AGM to answer shareholders query. இங்க ஒரு லால வந்து எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, ஷால்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? ஷால் அப்படின்னா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் சிவனேஷ் ஷால் டர்ன் ஆன் ஹிஸ் வீடியோ அப்படின்னா அவர் ஆன் பண்ணுவாரு அப்படின்றோம். ஓகேவா? தட் ஃபார் எக்ஸாம்பிள். பட் இங்க வந்து உங்களோட லால எங்கெங்கெல்லாம் ஷால் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க, நாங்களாம் யூ ஹாவ் டு ரீட் இட் ஹஸ் ஷுட். என்னது ஷால் அப்படின்ற வேர்டை எப்படி நீங்க படிக்கணும்னா ஷுட் அப்படின்னு தான் படிக்கணும். சார் அதுக்கு ஏன் சார் இப்படி எழுதியிருக்காங்கன்னா, தட் இஸ் டிராஃப்டிங் சார், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், இட் இஸ் நாட் கோ இன்டு இட். ஷால் அப்படின்னா ஷுட். The chairperson of the audit committee should be present at AGM to answer shareholders query. அப்போ சேர்பர்சன் வந்து ஏஜிஎம்ல பிரசன்ட் ஆகணும்னு யாரு சொல்லல, கம்பெனிஸ் ஆக்ட்ல சொல்லல, ஆனா யாரு சொல்லியிருக்காங்க, எல்ஓடிஆர்ல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செக்ரட்டரி ஆஃப் த கமிட்டி, அந்த ஆடிட் கமிட்டி செக்ரட்டரி இருப்பாங்க இல்லையா, ஸோ அதை பத்தி எதுவுமே சொல்லல. யாரு எதுவுமே சொல்லல, கம்பெனிஸ் ஆக்ட் எதுவுமே சொல்லல. ஆனா எல்ஓடிஆர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கம்பெனியோட செக்ரட்டரி வந்து இருக்கணும். தட் செக்ரட்டரி ஷுட் பி ஷாலினி ரஷீத் சிவனேஷ் ஜிபிகா, தட் இஸ் ஒன்லி கம்பெனி செக்ரட்டரி. With this, we will end this session and we will continue next session. Someone please send the link. Okay. புரிஞ்சது? So next you see presence of Yes, other sir. of audit committee. Presence of others in the meeting of audit committee. Other audit committee la who are all should present அப்படின்றது we will see, that we will see next session. Okay. நான் சென்ட் பண்ணேன். Okay, so understand.